ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்ததாக 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மைகள் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார், அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கோவம் இருக்கிறதுலாம் குணம் இருக்கும் அப்படின்ற சொல்லுக்கு இலக்கணமாக வாழக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, மேச ராசிக்காரருக்கு ராசியிலேயே சனி இருக்கார் அப்படின்னா வந்து ஜென்ம சனி, அதாவது நம்ம பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ராசி மேச ராசியாக வந்து அந்த மேச ராசியில் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் ஜென்ம சனியோட காலத்தில் தான் பிறந்திருக்கீங்க. ஸோ அப்போ கண்டிப்பான முறையில் வந்து முதல் விஷயம் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பான முறையில் ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார், அல்லது வந்து தந்தைக்கு வந்து தொழில் மாற்றங்களை கொடுப்பார். அது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஒரு தொழில் கூட பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அது அப்படியே வயசு வருஷம் மாறும், இல்லை ஊர் விட்டு ஊர் மாற வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். முதல் விஷயம் அதை செய்வார், சனி அதை செய்வார். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கும் நிலையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம பொதுவாக வந்து கோச்சார கிரகங்களில் வந்து 2ஆம் இடத்துல சந்திரனுக்கு 2ல் சனி இருந்தார் அப்படின்னா வந்து பாதச்சனி, விரைச்சனி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிலையில் 2ல் சனி சந்திரனுக்கு அப்படி இருக்கிற நிலையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய வாக்கு பலிதம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும். நீங்கள் வந்து மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எப்பயுமே நல்லதை மட்டுமே பேசணும். ஏன்னா உங்கள் வார்த்தைகளுக்கு வந்து வலு அதிகம் இருக்கும். கர்மகாரகன் ஒருத்தரோட விதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட வாக்கு ஸ்தானத்தில் அமர்றாரு அப்படின்னும் போது வந்து உங்களுடைய சொல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிற விதமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் புண்ணியம் நிறைய கூடும். மாறா நீங்கள் யாரையும் பழிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச உறவுகளையே கோபத்தில் பழிச்சிங்கன்னா கூட நீங்கள் பழிச்ச விஷயங்கள் வந்து அது நடக்கும். அதனால வருத்தப்பட போகிறது கடைசியில் யாருன்னா நீங்கள் தான். அதனால் அந்த வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கடுமைகளை தவிர்த்து நல்ல வார்த்தைகளை ராசிக்கு 2ல் சனி இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. இதை தான் வந்து சனி பகவான் செய்வார். அது போக வந்து உங்களையும் வந்து குடும்பத்திலேருந்து பிரித்து வைக்கும். தாய் தந்தையிட்டேருந்து பிரித்து தாய் மாமன்ட்டையோ அல்லது தாத்தா பாட்டிகிட்டையோ வளரக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடம், இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உன்னதமான யோக பலன்களை செய்வார். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வரும்போது மிக உன்னதமான யோக பலன்களை செய்வார். எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து முதல் தரமான உபஜய ராசிகள் அப்படின்றது வந்து 3, 6, 11 இந்த 3 நிலைகளில் சனியோ அசுபகரங்கள் யார் இருந்தாலுமே வந்து நம்மளுடைய வெற்றிக்கான அனைத்து உதவிகளையும் செய்வாங்க அப்படின்றதான் பொருள். ஸோ அந்த வகையில் 3ஆம் இடத்து சனி வந்து நல்ல யோக பலனை செய்வார். குறிப்பாக வந்து கேந்திரங்களில் ஒரு சில ராசிக்கு வந்து கேந்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் வந்து சனி பகவான் இருக்கும்போது நல்ல பலன்கள் செய்வார். அது போக கண்டிப்பான முறையில் திரிகோணத்தில் இருக்கும்போது, சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்கும்போது இன்னும் ஒரு உன்னதமான பலன்களை செய்வார். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் வந்து ரொம்ப சிறப்பான யோக பலனை கொடுக்கக்கூடிய இடம். அதுக்கு அடுத்ததாக வந்து ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு எதிரி தான். அதாவது மேச ராசியோட அதிபதி செவ்வாய்க்கு பகை கிரகம் சனி.
ஸோ அவர் வந்து சுகஸ்தானத்தில் வந்து அமரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், மூச்சு திணறல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதாவது இளம் வயதில் வந்து பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ச சளி இந்த மாதிரியான காய்ச்சல் இந்த மாதிரியான தொடர்புகள் வந்து ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து 4ஆம் இடத்து சனி வந்து மேசராசிக்காரர்களுக்கு குடுத்துட்டுருக்கும். ஸோ அது வந்து காலப்போக்குல கடந்து நல்லபடியா ஆரோக்கியமா வந்துரும். அது மீண்டும் பிற்காலத்தில வந்து உங்களுக்கு இந்த சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள குடுக்க வாய்ப்பு உண்டு. அதனால வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு எப்பயுமே எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நம்ம சொல்றது, எல்லாருக்குமே நம்ம சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, நம்மளோட ச நான் பெரிய ஆரோக்கியம் தான் வந்து மிகப்பெரிய சொத்து. அத வந்து அதில எப்பயுமே நீங்க வந்து கூடுமான வரைக்கும் கவனமா இருக்கணும். அதாவது நம்ம நல்லத எடுத்துக்கிறோம், நல்ல விஷயங்கள செய்றோம் அப்படின்றத தவிர்த்து கெட்டது எதுவும் உள்ள எடுத்துக்காதீங்க. நமக்கு செட் ஆகாது, இப்ப ஒத்து வராது, இந்த உணவு சரியா வராது, இந்த செயல் நமக்கு சரியா வராது அப்படின்னா, அத தொடாதீங்க. அத பண்ணாலே போதும் வாழ்க்கை ஆரோக்கியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா நம்ம வாழ முடியும். அதுக்கு அடுத்ததா வந்து 5ஆம் இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருக்காரு அப்படின்னா, அந்த 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. சனிக்கும் பகை ராசி. மேச ராசிக்கு யோகஸ்தானமா இருந்தா கூட, அந்த யோகஸ்தானத்துல மேச ராசிக்கு பகை கிரகமான சனி பகவான், அவருக்கு பகை வீடான சிம்மத்துல போய் அமரும்போது, நிறைய மனக்குழப்பங்கள குடுக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள குடுக்கும். சம்பாத்தியத்தில போராட்டத்த குடுக்கும். அ சம்மந்தமில்லாத ஆட்கள் வந்து நம்மளோட போட்டி போட்டு, நம்மளோட காழ்ப்புணர்ச்சியோட செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கும். அத விட முக்கியமா வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில வந்து ஒரு பெரிய தடைகள ஏற்படுத்தும். இந்த 5ஆம் இடத்து சனி. ஸோ இது நிவர்த்தி பண்றதுக்கான வழிமுறைகள்லாம் உங்களோட முழுமையான ஜாதகங்கள ஆய்வு பண்ணும்போது, உங்களுக்கான சரியான அதுக்கான தீர்வுகள நம்ம குடுக்க முடியும். அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்து சனி என்ன பலன் செய்வார் அப்படின்னா, உங்கள ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பறந்து வரணும் அப்படின்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்பயுமே வெற்றியாளரா இருந்துகிட்டே இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட எதிரிகள வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலும், போராட்ட குணமும், அ ரொம்ப என்ன சொல்றது? விடாமுயற்சியும் உடையவங்களா இந்த மேச ராசிக்காரர்கள் இருந்துட்டு பொதுவாவே மேச ராசிக்கு வந்து தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் இயல்பாவே உண்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி அமர்ந்துட்டாருன்னா, சண்டைக்கு வாடா பார்ப்போம் அப்படின்னு தைரியமா முன்னாடி போய் நிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எடுக்கிற செயல்ல, அவங்களுக்கு வர போராட்டங்கள்ல வெற்றிய 6ஆம் இடத்து சனி குடுப்பார். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாரி 7ஆம் இடம் ஒரு கேந்திர ஸ்தானம். 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள்ல இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள குடுக்க தான் செய்வார். மேஷ ராசிக்காரர்களுக்கு 7ல சனி இருக்கும்போது, சனி உச்ச வீட்டுக்கு வர்றது அர்த்தம். அங்கருந்து தன்னோட மேஷ ராசிய பார்க்குறாரு. சனியோட பார்வை சந்திரனோட ராசியில விழுகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அது கிட்டத்தட்ட ஒரு சந்நியாச யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு செயல்படும். இந்த சந்நியாச யோகம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்கு உகந்தது கிடையாது. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு 7ல சுக்கிரனோட வீட்ல சனி உச்ச பலம் பெறக்கூடிய வீட்ல இருந்து ராசிக்கு சமசப்தம் பார்வைய குடுக்குறாரு அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பக்தி, ஆன்மீகம் இந்த வகையிலலாம் வந்து பற்று கூடும். சிந்தனைகள்லாம் வந்து ஒரு நெறியான, நேர்மையான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்து, பொருள் ஈட்டணுன்றதுல இருக்காது. பொதுவாவே மேசராசிக்காரர்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும், பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும், பொறுப்போட நடந்துக்கிறணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா, இந்த சந்திரன், சனியோட சமசப்தம் பார்வை ஏற்படக்கூடிய நிலையில, அதாவது 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பர்ட்டிகுலரா மேசராசிக்காரர்களுக்கு அங்க சனி உச்சம் பெறுறதுனால, அ பற்றற்ற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ கடமைக்கு நம்ம அ சம்பாதிக்கணும், படிக்கணும், குடும்பத்த பார்க்கணும் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்து, இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்றோம்? இது நம்ம இதெல்லாம் செஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு ஒரு பற்றற்ற மனநிலைய குடுத்துக்கிட்டே இருக்கும். அ நெறைய மேச ராசிக்காரர்களுக்கு சனி 7ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நித்தம் ஒரு பிரச்சனைன்ற மாரி இருக்கும் லைஃப். ஒவ்வொரு டெய்லி என்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்கும். ஆனா, அதுலலாம் அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்கன்றது வேற விஷயம். அது அவங்களுடைய லக்ன வலு, லக்னாதிபதியோட வலு நிலை, அப்புறம் சூரியனோட நிலை, யோகாதிபதி நிலை, பாக்யாதிபதி குருவுடைய நிலை இதெல்லாம் பொறுத்து அது அவங்களோட ஜனன ஜாதகப்படி மாற வாய்ப்புகளும் உண்டு தான். அதுக்கு அடுத்ததா முக்கியமான ஸ்தானம் அ ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் வந்து மேஷ ராசிக்கு ஆயுள் ஸ்தானமா விருச்சிக ராசி வரும். அந்த விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்தில ஆயுள் காரகன் சனியே வந்து அமரும்போது, ஆ அதாவது அனாவசியமான ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அத நம்ம வந்து கவனிக்காம விட்டோம்னா, எதிர்காலத்தில பாதிப்புகள ஏற்படுத்தும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி அமர்றது அப்படின்றது வந்து ஆயுள் ஸ்தானத்தில ஆயுள் காரகன் அமர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஜோதிடத்தில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது காரகோ பாவநாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காரகத்துக்குரிய கிரகம் அந்த காரக ஸ்தானத்தில அமரும்போது, அந்த ஸ்தானம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இருந்தாலும் கூட மேஷராசிக்காரர்களுக்கு அவர் வந்து தொழில்சான அதிபதியா வந்து 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவர் வந்து 8ஆம் இடத்துல மறையிறதுனால, அவங்களுக்கு வந்து வெளிநாடு தொடர்புடைய அ யோகங்கள், வெளிநாட்டு பயணங்கள்ன்ற யோகம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பயணத்தின் மூலியமா அவங்க வாழ்க்கையில ஆரோக்கியமா, நிம்மதியா, சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வந்து தனுசு ராசி. தனுசு ராசியில சனி பகவான் அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பக்தி சிந்தனைகள நெறைய குடுக்கும். 7ஆம் இடத்துல ச ச சந்திரனுக்கு எதிர்நிலையில இருக்கும்போது எப்படியான ஒரு பக்தி ஞானத்த குடுக்குறாரோ, அதே அளவுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போதும் பக்தி சிந்தனைகள நெறைய குடுப்பார். தர்ம சிந்தனைகள குடுப்பார். நமக்காக வாழணும், நமக்காக சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த மனநிலைய விட்டு, ஊருக்காக, நம்ம உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்த குடுக்கக்கூடிய, ஒரு தர்ம சிந்தனைய குடுக்கக்கூடிய நிலையில தான் சனி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய வேலைகள செய்யும். அதுக்கு அடுத்ததா சனி வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடம் ராசிக்கு 10ஆம் இடம். சந்திரனுக்கு 10ஆம் இடமா வரக்கூடியது மகர ராசி. மகர ராசியில சனி ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. அவர் வந்து அங்க முழு பலம் பெறக்கூடிய வீடா இருக்கு. ஸோ அது ராசிக்கு தொழில் ஸ்தானமா வந்துரும்போது, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 24 மணி நேரம் பத்தாது வேலை பார்க்குறதுக்கு. போர் அடிக்காது. அவங்களுக்கு வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும். என்ன வயசானாலும், சின்ன வயசுலேருந்து அ வயசு எவ்வளோ ஆனாலும் கூட, அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாராலும் அந்த அந்த பேச்ச வாங்கிருவாங்க. இவர் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது பண்ணிட்டே இருப்பாருங்க அப்படின்ற மாரி ஒரு பேச்ச வாங்கிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அந்த வேலையில ஒரு அடிக்ட்டாவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலைகள செய்துட்டு இருக்கணும். ரிட்டயர்மென்ட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமும் வீட்டு பொறுப்புகளையோ, மத்த விஷயங்கள ஏதோ ஒரு விஷயங்கள செய்துக்கிட்டு ஆக்டிவா இருக்கணுன்றதுல ஒரு நல்ல விஷயம் தான் அது. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லதும் கூட. அதுக்கு அடுத்தது வந்து 10ஆம் இடத்துக்கு அடுத்து லாபஸ்தானம் 11ஆம் இடம். மேஷராசிக்கு 11 இடமா வரக்கூடியதும் சனியுடைய வீடு தான். கர்மகாரகன் சனி பகவான் கும்ப ராசியில அமர்றார். பூரணத்துவம் அடையக்கூடிய ராசின்றது கும்ப ராசி தான். எந்த ஒரு செயல்லையும் ஒரு முழுமையையும் ஒரு ஒரு புனித தன்மையோட செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யாருங்கன்னா, அந்த மேஷராசியில சனி அமரும்போது, அதாவது மேஷராசிக்கு 11ல கும்பராசியில சனி அமரும்போது, அவங்களோட செயல்கள் வந்து ரொம்ப முழுமையா, தீர்க்கமா, சரியானதாவும் இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே அந்த கும்பராசி சனி தொடர்பு அப்படின்னும்போது, ரொம்ப நேர்மையான மனிதர்கள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அது மேஷராசிக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாரி, அ ஒரு நெறியோட வாழக்கூடிய, ஒரு கோட்பாட்டோடு வாழக்கூடிய, கொள்கைகளோடு வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல கும்ப ராசியிலே அமர்றாருன்றபோது, ரொம்ப ஒரு ஒரு மிலிட்டரி ஆஃபீசர் மாதிரியான ஒரு மனநிலையோட தான் இருப்பாங்க. அ இங்கேயும் வந்து அவர் வந்து ஒரு வேலை 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 விஷயங்கள்ல அடிக்ட்டா இருக்கக்கூடியவங்களா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து 11ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய வேலை. 11ஆம் இடம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 3, 6, 11 உபஜய ராசியா வந்து அங்க அந்த இடத்துல சனி இருக்கும்போது வந்து, இந்த உபஜய ராசிகள்லயே 3, 6 தாண்டி 11ஆம் இடம் வந்து மிக சிறந்த யோக பலன செய்யும். ஸோ அந்த வகையில மேஷராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்தா நல்ல யோக பலன்கள் செய்வார். 12ஆம் இடத்து சனி அதுக்கு அடுத்ததா. 11க்கு அடுத்து 12ஆம் இடம் மீன ராசி. மேஷ ராசிக்கு 12ஆம் இடம் மீன ராசி, குருவுடைய வீடு. சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு விரயஸ்தானம். விரயஸ்தானத்துல சனி அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மைய குடுக்கும். தூக்கமின்மைய குடுக்கும், வீண் அலைச்சல்கள குடுக்கும், போராட்டங்கள குடுக்கும். எல்லாம் தாண்டி நாத்திக கருத்துக்கள அதாவது இது வந்து நாத்திக கருத்துக்கள்னு சொல்ல வேண்டியதில்ல. ஒரு லாஜிக்கலான ஒரு தேடல குடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை தன்மைய தேடி அத உணரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய ஒரு ஒரு எண்ணத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பயணங்களையும் குடுக்கும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய மகர ராசிக்கு அதிபதியா வந்து அவர் 12ஆம் இடமான மீன ராசின்னு இன்னொரு நீர் ராசியில அமரும்போது, கண்டிப்பான முறையில மேஷ ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள குடுக்கும். வெளிநாட்டு பல நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய யோகத்த குடுக்கும் சொல்லப்போனா. ஒரு நீர் ராசிக்குரிய மகர ராசிக்குரிய சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில இன்னொரு நீர் ராசியில அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் காரணமா பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி குடுப்பார். ஸோ இந்த வகையில மேஷ ராசிக்கு 12 ராசிகள்லயும், அது மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி முதல் கொண்டு மீனம் ராசி வரையான 12 ராசிகளையும் சனி இருந்தா என்ன மாரியான யோக பலன குடுப்பார் அப்படின்றத பார்த்துருக்கோம். நிச்சயம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்கார்? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய
முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான யோக அவயோகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமையை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்களை கொடுக்க போறார். ஸோ அந்த வகையில் வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ராசி அடிப்படையில் சனி எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இதை விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமாக நீங்கள் சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகளை பற்றி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்போ நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில் பார்த்துருக்கோம் காணொலிகளில். இந்த 3 நிலைகள்லையும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்ணுறாரு, உங்களோட வாழ்க்கையில் அவர் என்ன மாதிரியான கர்ம வினைகளை உங்களுக்கான நற்பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கான உதவ நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பை நான் எடுத்து சிறப்பான முறையில் உங்களுக்கான நல்ல பலனை, சரியான பலனை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.